ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒரு சீரீஸ் போய்கிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நார்மல் இங்கிலீஷ் வேர்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். இந்த மதில் மேல் பூனை அப்படின்வாங்க தமிழ்ல, இல்லாட்டினா வந்து கேட் ஆன் த ஃபென்ஸ் சொல்லுவாங்க. இங்கிட்ட ஒரு கால் வச்சிருக்கான், அங்கிட்ட ஒரு கால் வச்சிருக்கான் அப்படின்வாங்க. பேசிக்கலி இப்படிங்கிறது இதுதான் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் போனா அந்த சைடு, இந்த பக்கம் போனா இந்த சைடு, ஆனா ரெண்டுமே இல்லாம மையமா ஒரே இடத்துல நிக்கிறது தான் வந்து ஸ்ட்ராடல் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங். ஓகேவா? அதுக்கும் இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன சார் சம்மந்தம் கேட்டனா, அதுல எப்படி வந்து இங்கிட்ட ஒரு கால் அங்கிட்ட ஒரு கால் வச்சுட்டு உட்காந்துருக்கோமோ, இல்லாட்டினா மதில் மேல் பூனையா உட்காந்துட்டு இந்த பக்கம் தாவறதா அந்த பக்கம் தாவறதான்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கோமோ, இங்கேயும் நமக்கு ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் மேல போக போதா இல்ல கீழே இறங்க போதா அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கும். அப்ப டிபெண்டிங் அப்பான் த ரிசல்ட், அன்னைக்கு இந்த பார்ட்டி ஜெயிச்சதுன்னா இந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து மேல போயிடும். அன்னைக்கு வந்து இந்த பார்ட்டி தோத்துருச்சுன்னு சொன்னா பிரைஸ் டக்குன்னு கீழே இறங்கிடும். இல்ல இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் டே விட்டுருங்க, எலெக்ஷன் டே இல்லாம நார்மலா பட்ஜெட் டே இருந்தா கூட பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் பேஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா பிரைஸ் நல்லா ஏறும். ஸ்கீம் கொண்டரல, இல்லாட்டினா வந்து நெகட்டிவா ஏதோ பண்ணி விட்டாங்க, கொண்டரவும் இல்ல நெகட்டிவா தான் பண்ணிட்டாங்க, டக்குன்னு வந்து பிரைஸ் குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. அப்பதான் நீங்க வந்து மதில் மேல் பூனை மாதிரி இருப்பீங்க. அப்பதான் இந்த ஸ்ட்ராடல் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும். அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா,